Hello Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல Realme Nazo 70 and 70X 5G மொபைல் Amazonல ஆஃபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். Realme Nazo 70 Pro வந்துச்சு பாத்தீங்களா? சோ பார்க்காதவங்க மேல கலக்கு செக் அவுட் பண்ணி பாருங்க. அந்த 70 Proவோட ஒரு சின்ன மைனர் சேஞ்சஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி இந்த ரெண்டு போன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. 70 and உங்களுக்கு 70X. இன்னைக்கு நம்ம சேனல் பார்ப்போம் 70 மொபைல் பத்தி பார்க்க போறோம். இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கிற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த போன் ரொம்ப இன்ட்ரெஸ்டான விஷயங்கள் இருக்குங்க. ஒரு பட்ஜெட் ஃபோன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட்க்கு வெறும் ஒரு 16 ரூபாய்க்கு பிரைசிங் வச்சு வேப்பர் சாம்பிங் சிஸ்டம் 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் 7050 ப்ராசஸர் அண்ட் ரெண்டு கலர் வேரியன்ட் ரெண்டு பேஸ் வேரியன்ட் அண்ட் ஒரு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டோட பிளாட்டான ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஒரு அல்டிமேட்டான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த வட்டம் இந்த போன் எடுத்து வந்திருக்காங்க. இந்த போன்ல ஒரு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி தான் இந்த போனை கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன காம்ப்ரமைஸ் தெரியணும், ஏன்னா அதை தெரிஞ்சாதான் இன்னைக்கு இந்த 16,000 ரூபாய்க்கு அவங்க பிரைசிங் பண்ணதுக்கு ஒரு மெயினான ரீசன் இருக்குன்னே சொல்லலாம். சோ இது என்ன காம்ப்ரமைஸ் பத்தி இந்த வீடியோ கடைசியில பேசும். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme Nazo 70 5G பாக்ஸ். ஒரு ப்ளூ கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி Realme Nazo 17 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ், அதுல ஒரு பார்கோட் பண்ணிருக்காங்க. அதை ஸ்கேன் பண்ணீங்கன்னா 6 month வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். அந்த பாக்ஸ்க்குள்ள உங்களுக்கு யூசர் கேரண்ட் வாரண்டி புக் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் மொபைல் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 45 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த Realme Nazo 70 5G இது பாத்தீங்கன்னா Amazonல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பையிங் லிங்க் வேணுமா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பொறுத்தல ரெண்டு கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 6/120GB வேரியன்ட் ஒரு 16,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து 8/120GB வேரியன்ட் ஒரு 17,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இது மாதிரி ரெண்டு கலர் வேரியன்ட் ரெண்டு பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த மொபைலோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இந்த டிசைன் ஃபேக்டர் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பேசியிருப்போம். Realme Nazo 70 Proவோட டிசைன் ஃபேக்டர் அப்படிதான் டிட்டோவா எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு பெரிய மேஷுவான ஒரு சர்க்கிள்குள்ள உங்களுக்கு 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அதுக்குள்ளேயுமே ஃபிளாஷ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அது கீழே ஒரு கர்வியான ஸ்ட்ரக்சர்ஸ்ல டூயல் டோன் ஃபினிஷ்ல செப்பரேட்டா ரெண்டு டிசைன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி பிளாஸ்டிக் பாடிபிள் தான், ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். முன்னாடி டிஸ்பிளே பிளாட்டான டிஸ்பிளேல ஒரு சென்டர்ல பஞ்ச் கோல் கேமராவோட அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட இங்க அமைஞ்சிருக்கு. சோ டிஸ்பிளே பொறுத்தளவு அண்ட் இங்க ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான், பின்னாடி பிளாஸ்டிக் தான். ஒரு நீட் அண்ட் கிளியர் அண்ட் ஒரு பிரீமியமான ஒரு டிசைன் ஃபேக்டர்ல Realme Nazo 70 5G டிசைன் ஃபேக்டர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.67 இன்ச் ஒரு AMOLED டிஸ்பிளே, 120 ரெஃப்ரெஷ் ரேட், 1200 nit பிரைட்டனான ஒரு ஃபுல் HD பிளஸ் டிஸ்பிளே, பஞ்ச் கோல் கேமரா, பிளாட்டான டிஸ்பிளே, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ரெயின் வாட்டர் டச் டிஸ்பிளேயும் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த டிஸ்பிளே பொறுத்தளவு டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் ஓவரால் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரெஸ்பான்சிபிள் சூப்பராகவே இருக்கு. எந்த ஒரு ஓடிடி ஆப்ல எந்த ஒரு HDR கண்டென்ட் வீடியோ பாக்குறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே தாறுமாறான ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல Realme Nazo 70 5Gல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 188 கிராம், திக்னஸ் 8 mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், ஸ்டுடியோ ஸ்பீக்கர் அண்ட் 3.4 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP54 ரேட்டிங் இதுல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.2, அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். இங்க மினி கேப்சூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த போன்ல மினி கேப்சூல்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க சொல்றாங்க. அதை தவிர்த்து இங்க வேப்பர் சாம்பிங் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஆண்டனா சப்போர்ட்டுமே இந்த மொபைல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட Realme Nazo 70 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. 10 minutes சார்ஜ் போட்டீங்கன்னா 20% உங்களுக்கு ரீச் ஆகும். 27 minutesல சார்ஜ் போட்டீங்கன்னா 50% ரீச் ஆகும். சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல சார்ஜிங் ஸ்பீட் எடுத்து வந்திருக்காங்க. பேட்டரியோட பேக்கப் அருமையா இருக்கு. மாடரேட் யூசருக்கு 1 டேக்கு மேலேயுமே, ஹெவி யூசருக்கு 1 டே வரைக்குமே வருது. கேமிங் எக்ஸ்பர்ட் ரேஷியோல பார்க்கும்போது சீக்கிரம் பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கனால வித்தின் 27 மினிட்ஸ்ல உங்களுக்கு 50% ஃபுல் ரீச் ஆயிரும். ஒரு அருமையான பேட்டரி பேக்கப், நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வந்திருக்குன்னே சொல்லலாம் பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50 MP 2 MP டெப்த், ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 60 அண்ட் 30 frames செகண்ட்ஸ் வீடியோக்கு ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார்ல EAI சப்போர்ட் வீடியோக்கு சப்போர்ட் ஆகுது. அதை தவிர்த்து ஸ்ட்ரீட் மோட், ஸ்லோ மோஷன், டைம் லேக்ஸ் அண்ட் நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்பு அம்சங்களை கேமரா செக்மெண்ட்
செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் இதுல பிரமியர் சென்சார் டே லைட்ல நல்லா வருது, நைட் கண்டிஷன்ஸ்ல நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது. ஒரு அல்ட்ரா வைட் இல்லாத ஒரு குறையா இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 MP செல்ஃபி கேமரா குட் அண்ட் போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. ரொம்ப குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க கிடையாது. ஆனா இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல அண்ட் கேமராவோட சென்சாருமே இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்கலாம். என்னோட கருத்தா இருக்கு. இந்த மொபைல் இருந்து எடுத்து 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பார்த்து உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு MediaTek Dimensity ஒரு 6 nm ஆர்கிடெக்ட்ல ஒரு 7050 ஒரு 2.2 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G68MC4 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு மிட் ரேஞ்சுக்கு இன்னைக்கு லேட்டஸ்டான சிப்செட் இந்த 7050. இந்த ப்ராசஸர் வச்சு ஏகப்பட்ட போன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அந்த வரிசையிலுமே நம்ம நிறைய போன்ஸ் பத்தி ரிவ்யூ நம்ம நிறைய வீடியோஸ்ல பேசியிருக்கோம். இந்த போன் இங்க ரியல்மி நல்லா ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க. ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி எல்லா விதத்திலுமே இந்த ப்ராசஸர் டே டு லைஃப்ல நல்லாவே இங்க ஆப்டிமைஸ் வித் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஒரு ரொம்பையும் குறை சொல்லிக்கிற மாதிரி கிடையாது, ரொம்பவும் அப்கிரேடான ப்ராசஸர் கிடையாது. ஓவரால் குட். ஒரு டே டு லைஃப்ல ஒரு மாடரேட் யூசருக்கு மேல உள்ளவங்களுக்கும் நல்லா இருக்கு. ரொம்ப மோசமான ப்ராசஸர் இந்த ப்ராசஸர் கிடையாது. என்னைக்குமே ஒரு நல்ல போனுக்கு ஒரு நல்ல சிப்செட் வேணும். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயுமே இந்த 7050 ரியல்மி நாசோ 70 5G மொபைலுக்கு நல்லா அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் ப்ராசஸர் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி நாசோ 70 5G ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல். வெறும் ஒரு 16,000 ரூபாய்க்கு நீங்க கொடுத்து இந்த மொபைல் எடுக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் இங்க கொடுக்குறாங்க. கிரைண்டர் மிக்சி மட்டும் தான் கிடையாது, மீது எல்லாமே இந்த போன்ல இருக்கு. ஏன்னா வெப்பர் சார்ஜிங் சிஸ்டம் இருக்கு, ஸ்டுடியோ ஸ்பீக்கர் இருக்கு, அண்ட் IP54 ரேட்டிங் இருக்கு உங்களுக்கு. And that AMOLED display with 120 refresh rate under display fingerprint sensor ஓட வருது. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கு 45 வாட் சார்ஜரும், 5000 mAh பேட்டரியும், வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் உங்களுக்கு 7050 ப்ராசஸரை எடுத்து வந்திருக்காங்க. இவ்வளவு அருமையான விஷயங்கள் இந்த போன்ல இருக்கு. ஆனா இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல நம்ம பேசியிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல இந்த போன் எங்கேயோ வீக்கா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது அப்படின்னு நம்ம சொல்லிருவோம். அது கேமரா செக்மெண்ட் தான். ஏன்னா கேமரா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. ஒரு போன்ல நிறைய சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் இருந்தாலும் இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு நிறைய பேர் கேமரா எந்த போன் ஓபன் பண்ணாலும் முதல் எடுத்து கேமரா தான் எல்லாரும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. சோ அதோட அவுட்புட் கண்டிப்பா நம்மளுக்கு வேணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம டே டு டே நம்ம நிறைய போட்டோஸ் எடுக்க போறது கிடையாது. இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு திடீர்னு ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு போட்டோ எடுக்கும் போது ஒரு பிளர்ராவோ ஒரு ஜூமிங் பண்ணும்போது நிறைய பிக்சல் உடஞ்சுக்கிட்டு சோ இது மாதிரி விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில நம்ம இது மாதிரி விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்னதே இருந்தாலும் இன்னைக்கு சாம்சங்லாம் ஒரு அல்ட்ரா வைட் சென்சார் கொடுத்து அவங்க மார்க்கெட்டை ஸ்டடி பண்றாங்க. சோ மீதி பிராண்ட்ஸ் பண்றது கிடையாது. ஆனா பேருக்குன்னு ஏதோ சென்சார் 50 MP கொடுக்குறோம், உங்களுக்கு ஃப்ரண்ட்ல ஏதோ ஒரு கேமரா கொடுக்குறோம் சொல்லிட்டு என்னமோ காம்ப்ரமைஸ் பண்ணி கேமரா செக்மெண்ட்டை ஓரளவுக்கு மூழ்கிறாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ரியல்மி நாசோ 70ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ ஒரு அல்ட்ரா வைட் சென்சார்ல 50 MP ஒரு நைட் கண்டிஷன்ஸ்லயோ டே லைட்ல இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். ஜூமிங் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் இமேஜஸ் பிளர் ஆகுது. சோ அதையும் கொஞ்சம் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த விஷயங்கள்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சாத்தியம் இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது. உயர்ந்தால் எல்லாமே இருக்கு. சோ கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். அதுதான் இந்த போனோட மெயின் வீக்னஸா இருக்குன்னே சொல்லலாம் இந்த ரியல்மி நாசோ 70 மொபைல் பத்தி. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம் இந்த வீடியோ மூலமா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணிடுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த இது மாதிரி சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.